தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் தூத்துக்குடி பற்றி அறிந்தோம். தஞ்சையின் திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசத்தை உள்ளடக்கிய மயிலாடுதுறை தொகுதி பற்றி இனி பார்க்கலாம். குத்துவிளக்கு, பூம்புகார், தரங்கம்பாடி என மயிலாடுதுறையை அடையாளப்படுத்த பல அம்சங்கள் இருக்கின்றன. இந்த மக்களவை தொகுதியின் முக்கிய அம்சங்கள் பற்றி பார்க்கலாம். நாகை மாவட்டத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இந்த மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை 16,14,698. இவர்களில் முதல் முறை வாக்காளர்கள் 27,388 பேர். இதில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் நாகை மாவட்டத்தின் சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதிகளும், தஞ்சையின் திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் பேரவை தொகுதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் மொத்தம் 13,24,213 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 6,67,166, பெண் வாக்காளர்கள் 6,57,046, பிறர் 1. மயிலாடுதுறை தொகுதியில் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன்பிடி தொழில், நாச்சியார் கோவில் பித்தளை குத்துவிளக்கு தயாரிப்பு, சாமிமலை ஐம்பொன் சிலை தயாரிப்பு, சிறு குறு தொழிற்சாலைகள், பாய் மற்றும் பிரம்பு பொருட்கள் தயாரிப்பு போன்ற தொழில்கள் உள்ளன. காவிரி, மயிலாடுதுறை மயூரநாத கோவில், சித்தர்கள் சமாதி, பூம்புகார் கலைக்கூடம், கொடியம்பாளையம் தீவு, பழையாறு மீன்பிடி துறைமுகம், கொள்ளிடமாறு, சீர்காழி சட்டநாதர் கோவில், சூரியனார் கோவில் போன்றவை இந்த தொகுதியின் முக்கிய அம்சங்கள். கல்வி நிலையங்களை பொறுத்தவரை 4 அரசு கலைக்கல்லூரிகள், 7 தனியார் கலைக்கல்லூரிகள், 3 தனியார் பொறியியல் கல்லூரிகள், ஓர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, 2 தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஆகியவை இந்த தொகுதியில் உள்ளன. மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் 1999 மற்றும் 2004 ஆண்டுகளில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மணிசங்கர் ஐயர் வெற்றி பெற்றார். 2009 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மணியன் வெற்றி பெற்றார். உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் தூத்துக்குடியை தொடர்ந்து பார்த்து வரும் மற்றொரு தொகுதியான மயிலாடுதுறையில் கள ஆய்வு செய்து நமது செய்தியாளர் சார்ல்ஸ் அளித்த பதிவுகளை இனி பார்க்கலாம். நாம் இப்போ தற்போது நின்று கொண்டிருக்கும் பகுதி பூம்புகார் கடற்கரையோரம். இந்த பகுதியில் மொத்தம் 750 விசைப்படகுகளும் 5000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் உள்ளது. இதன் மூலம் மீனவர்கள் இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வராங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த மீனவர்களுக்கு தற்பொழுது இங்கு ஒரு துறைமுகம் வேண்டும் என்று அவங்க பல ஆண்டு கோரிக்கையாக வச்சிருந்தாங்க. தமிழக அரசு அதை ஒருபுறம் நிறைவேற்றி வருகிறது. ஆனால் மறுபுறம் பழையாறிலிருந்து குறிப்பாக இந்த தரங்கம்பாடி இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் அனைவரும் இந்த விசைப்படகுகளை மீன்பிடிக்க செல்வதற்கு அவர்களால் முடியவில்லை. காரணம், இந்த விசைப்படகுகளை நிறுத்துவதற்கான உரிய துறைமுகங்கள் இல்லை. வரப்போகும் அந்த துறைமுகம் உரிய அனைத்து பயன்பாடுகளும் உள்ள துறைமுகமாக அமைக்க வேண்டும். கூடுதலாக, அதாவது மத்திய அரசிடமிருந்து கூடுதலாக இங்கு உள்ள இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நிதியை பெற்றுத்தந்து அதன் மூலம் அனைத்து வசதிகளையும் கொண்ட துறைமுகத்தை அமைத்தால் நாட்டுப்படகு மீனவர்களும் விசைப்படகு மீனவர்களும் ஒரு சேர ஒரே பகுதியில் இருந்து மீன்பிடிக்க செல்ல முடியும். இதனால் அவர்களுக்கு அதிக பொருட்செலவு ஏற்படுகிறது என தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் இந்த கடல் அரிப்பை தடுப்பதற்கு பழையாறிலிருந்து தரங்காம்பாடி வரை கற்களை கொட்டி அதன் மூலம் ஊருக்குள் கடல் நீர் புகுவதை தடுக்க வேண்டும் என்பது இவர்கள் இரண்டாவது ஒரு கோரிக்கை. மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவு முக்கியமான பிரதான தொழிலாக விவசாயம் உள்ளது. இந்த விவசாயத்தில் விவசாய நிலப்பரப்புன்னு பார்க்கும்பொழுது 1,50,000 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது. இந்த விவசாயிகள் தற்பொழுது இந்த விவசாயத்தை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால், ஒரு புறம் காவிரி நீர் பிரச்சனை, மறுபுறம் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் இந்த கொள்ளிட ஆறு. இந்த கொள்ளிட ஆற்றில், அதாவது இந்த அதிகமாக தண்ணீர் வரும்பொழுது இந்த கொள்ளிட ஆற்றில் திறந்துவிடப்பட்டு அது கடலில் கலக்கிறது. ஆனால் இந்த கடல் நீர், முக்கியமாக கடல் நீர், அந்த கடல் நீர் உள்ளே, அதாவது இந்த
விவசாய விளைநிலங்களுக்குள்ளே இந்த கொள்ளிட மாற்று வழியாக வந்து இதோட கிளை வாய்க்கால்கள் மூலம் வந்து விவசாய நிலப்பரப்புக்கு சென்று விடுகிறது. இதனால் 5000 10,000 ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் தற்பொழுது எந்தவித விவசாயம் மேற்கொள்ள முடியாத நிலைக்கு இப்போ அந்த விவசாய நிலங்கள் மாறி உள்ளன. இதனால் அந்த விளைநிலங்களை தரிசாக விவசாயிகள் போட்டு உள்ளனர். இதற்கு முக்கிய காரணமாக மத்திய அரசிடமிருந்து கூடுதலாக நிதியை பெற்று இந்த கொள்ளிடத்தில் இதற்கு முன்னதாக ஒரு தடுப்பணை ஏற்கனவே வந்து விவசாயிகள் இந்த கொள்ளிடத்தில் 7 தடுப்பணைகள் வேண்டும் என கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த பகுதியில் அவர்கள் ஒரு தடுப்பணையை கட்டினால் எங்களுக்கு தேவையான நீரை இங்கு சேமித்து வைத்துக் கொள்ளவும் நீர் ஆதாரத்தை பெருக்கவும் முடியும். பொதுவாக பாராளுமன்ற தொகுதியில் உள்ள இந்த பிரதிநிதிகள் அனைவருமே வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் நலனின் அக்கறை செலுத்துவதை விட இது போன்ற விவசாயம் சார்ந்த பகுதிகளில் விவசாயிகளுக்கு அக்கறை செலுத்தினால் அந்த கூடுதலாக அந்த நெல் உற்பத்தியையும் பெருக்க முடியும், விவசாயிகளையும் காப்பாற்ற முடியும் என்பது விவசாயிகளின் எண்ணமாக இருக்கிறது. நாம் இப்போ தற்பொழுது வந்து டேனிஷ் கோட்டைக்கு முன்பாக இருக்கோம். முன்பெல்லாம் வந்து 1927 1986 வரை வந்து இப்பகுதியில் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி வரை வந்து ரயில்வே இருப்பு பாதை இருந்துச்சு. இந்த ரயில்வே இருப்பு பாதை தற்பொழுது இல்லை. 1992க்கு அப்புறம் இந்த இருப்பு பாதைகள்லாம் அகற்றப்பட்டன. இந்த தற்பொழுது இந்த ரயில்வே நிலங்கள்லாம் ஆக்கிரமிப்பாளர் கையில் இருப்பதாக பொதுநல ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் தொடர்ந்து வெளிநாட்டவர் அனைவரும் இங்கே வராங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் உலகத்திலே 2வதாக ஓசோன், அதாவது சுத்தமான காற்று இங்கே சுவாசிக்க முடியும். ஓசோன் பீச் என்ற ஒரு பெருமையும் இந்த தரங்கம்பாடிக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் 300 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து ஏசியாவிலேயே வந்து அச்சகம் வைத்து இங்கே வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வைத்து நடத்தினாங்க. இது போன்ற பல பெருமைகள் இந்த தரங்கம்பாடிக்கு இருக்குது. இந்நிலையில் இது ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்குது. இதனை தொடர்ந்து பொதுமக்களும் வந்து இந்த ஏராளமான பகுதியிலிருந்து இந்த சுற்றுலாத்தலத்தை கண்டுகளிக்கவும் இந்த ரயில் போக்குவரத்து உதவும்னு சொல்கிறாங்க. முக்கியமான ரயில் போக்குவரத்திற்காக 2011 வந்து இருக்காக ஒரு திட்டமும் தீட்டினாங்க. அந்த திட்ட பணிகளோடையே இருக்குது. சர்வே பணிகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது ஒரு 175 கோடி ரூபாய் இருக்கும் என தோராயமாக குறிப்பிடுறாங்க. இந்த ரயில்வே போக்குவரத்தை தற்போது செயல்படுத்தினால் என்ன லாபம் என்று பார்க்கும்பொழுது வியாபார ரீதியாக குறிப்பாக இங்கிருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தூரம் காரைக்கால் தனியார் துறைமுகம் ஒன்று இருக்குது. அந்த தனியார் துறைமுகத்தில் சரக்குகளை கையாளுவதற்கு இந்த ரயில்வே போக்குவரத்து, அதாவது தரங்கம்பாடியிலிருந்து மயிலாடுதுறை வரை செல்லும் இந்த ரயில்வே போக்குவரத்து பாதை வந்து பயனுள்ளதாக இருக்கும். இதனால் அதிகமான வருவாயும் இங்கே கிடைக்கும். ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கே வருவார்கள் என அனைவரும் வந்து இதில் கருத்து தெரிவிக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் தரங்கம்பாடியிலிருந்து சார்ல்ஸ். மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் முக்கியமான சில பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை மக்களிடம் காண முடிந்தது. புதிய தலைமுறையின் கள ஆய்வின் போது வரவிருக்கும் புதிய எம்பி நிறைவேற்ற வேண்டிய சில கோரிக்கைகளை மக்கள் முன்வைத்தார்கள். அவற்றை விரிவாக பார்க்கலாம். கோவில்களால் சூழப்பட்ட அழகிய நகரம் கும்பகோணம். 2016 மகாமக திருவிழா நடைபெறுவதற்கு முன்பாக அதனை தேசிய திருவிழாவாக அறிவிக்க வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. கும்பகோணத்தில் அகல ரயில் பாதை அமைக்கப்பட்ட பின்னர் ரயில்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டதாக இவர்கள் கூறுகிறார்கள். இதனால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் குறைந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள் கும்பகோணம் நகர மக்கள். கும்பகோணம் ரயில் நிலையம் என்பது 100 ஆண்டு பழமைமிக்க ரயில் நிலையமாகும். இதுதான் மெயின் லைன் என்று சொல்லுவார்கள். இந்த மெயின் லைனிலே இயக்கப்பட்ட பல ரயில்கள் இப்பொழுது விழுப்புரம், அரியலூர், திருச்சி மார்க்கத்திலே திருப்பி விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் மார்க்கத்திலே இயக்கப்பட்ட ரயில்கள் எல்லாம் இன்றைக்கு மீண்டும் இந்த வழித்தடத்திலே இயக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த பகுதி மக்களிடத்திலே எழுந்திருக்கிறது. திருபுவனம்பட்டை பற்றி பேசாமல் கும்பகோணத்தை விட்டு வர முடியாது. 25,000க்கும் மேற்பட்ட கைத்தறி கூடங்கள் இங்கு இயங்கி வந்த நிலையில் தற்போது அது 10,000ஆக குறைந்துள்ளது. வரி உயர்வும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பே இதற்கு முக்கிய காரணம் என்கிறார்கள் பட்டு சேலை உற்பத்தியாளர்கள். கோராப்பட்டின் மீது இறக்குமதி வரி என்பது 5% இருந்தது என்பது இந்த தினம் 15% உயர்த்தி இருக்கிறார்கள். இதனுடைய விலை உயர்ந்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்தி அந்த வரியை நீக்கி கோராவுடைய விலை கட்டுப்படுத்துவதோடு மானியத்தோடு தனியார் கூட்டுறவு சங்கங்களுக்கு கோராப்பட்டு கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் இந்த தொழில் மீண்டும் உயிர்ப்பு தேடும். பாபநாசம் பகுதி மக்களோ கரும்பு ஆலைகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்கிறார்கள். கொள்ளிட கரையில் தடுப்பணை வேண்டும் என்பது இவர்களின் முக்கியமான கோரிக்கை. சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 32 TMC தண்ணீர் வீணாக கடலில் கொள்ளிடம் வழியாக சென்று கலந்தது.
கொள்ளிடத்திலே கதவணைகள் வேண்டும் என்று தொடர்ச்சியாக விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றோம். 50,000 ஏக்கர் பரப்பளவில் நெல், கரும்பு, வாழை போன்றவற்றை பயிரிடும் திருவிடைமருதூர் விவசாயிகள் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தை தனி பல்கலைக்கழகமாக மாற்றுவதோடு வேளாண் கல்லூரி ஒன்று வேண்டும் என்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவிலே உலகத்தரம் வாய்ந்த ஒரு நெல் ஆராய்ச்சி நிலையமாக புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய இந்த நிலையம் என்பது இன்றைக்கு இதை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் போதிய நிதியை ஒதுக்கி தனி வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ற அந்தஸ்தை இது வழங்க வேண்டும். 160 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம் விரிவுபடுத்தப்பட்டால் ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்ட மக்களுக்கும் அது மிகுந்த பயனுள்ளதாக அமையும் என்பது திருவிடைமருதூர் விவசாயிகளின் நம்பிக்கை. இதுவே மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் காதர் உசேன். உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் இன்று தூத்துக்குடி மற்றும் மயிலாடுதுறை மக்களவை தொகுதிகளை பற்றி பார்த்து வருகிறோம். இந்த தொகுதிகள் குறித்து மேலும் பல விவரங்களுடன் காத்திருக்கும் நமது செய்தியாளர்கள் சார்ல்ஸ் மற்றும் ஹரிகிருஷ்ணனுடன் பேச இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு